ஒரு சின்ன மேடை போட்டு அந்த ஊரில் ஒரு சின்ன ஒரு கிரவுண்டில் சின்ன காம்பவுண்டில் சில 100 பேர் தான் வந்திருந்தாங்க. பிரசங்கம் பண்ணேன். அங்கே யாரோ ஒருத்தன் பக்கத்தில் மந்திரவாதியான். அவன் வந்து என்ன பண்ணான், எலுமிச்சம்பழத்தை கொண்டாந்து தூக்கி மேடை மேலே வீசிட்டான். மேடை மேலே நிறைய பாஸ்டர்கள்லாம் உட்காந்துருந்தாங்க. அந்த காலத்தில் சில நேரத்தில் மேடை மேலே தான் ஜாஸ்தி ஆள் இருக்கும், கீழே யாரும் இருக்க மாட்டாங்க. அப்போ மேடை மேலே எல்லாம் உட்காந்துருந்தாங்க. தூக்கி போட்டது நிறைய இது வந்து அவங்க மேலே வந்தோன்னே ஊன்னு எல்லாம் அலறி அடிச்சு பயந்து கேந்து தாயி கடைசியில் நான் பிரசங்கம் பண்ணி முடிச்ச உடனே இந்த பாஸ்டர்கள்லாம் கூப்பிட்டேன்ட்டு சொன்னாங்க, பிரதர் ரொம்ப ஜபம் பண்ணணும், நீங்கள் ரொம்ப உபவாசம் இருக்கணும், ரொம்ப ஜபம் பண்ணணும், ஜாக்கிரதை. போட்டானு பிரதர் எலுமிச்சம்பழம் வந்து விழுந்துருச்சு. அவன் ரொம்ப பொல்லாதவன், அவன் வந்து ரொம்ப அவன் பொல்லாத பிசாசின் பிள்ளை. அவன் இப்படி பண்ணிட்டானாக்கோ நீங்கள் ரொம்ப கண்ணீர் விட்டு ஜபம் பண்ணுங்க, இன்னிலேருந்து கர்த்தர் தான் அவங்களை காப்பாற்றணும். அப்போ தான் எனக்கு புதுசாக கல்யாணம் வேறு ஆயிருந்துச்சு. ஆகாதுங்க விடுங்கன்னா அவ்வளவு பேருக்கும் நான் பண்ண பிரசங்கத்தை காட்டலாம் அந்த மந்திரவாதி மேலே அவ்வளோ நம்பிக்கை. அவன் போட்டு அந்த எலுமிச்சம்பழத்து மேலே அவ்வளோ பெரிய நம்பிக்கை. நான் சொன்னேன், அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து ஜூஸாவது போடுங்க, ஒன்றும் ஆகாதுங்க, அது ஒன்றும் ஆகாது அப்படின்னு. பாருங்க, இந்த ரத்தம் தெளிக்கப்பட்டு இவர்கள்லாம் பாருங்க பாதுகாக்கப்பட்டு அன்னைக்கு பூரா பாதுகாப்பில் இருந்தாங்க. வெளியெல்லாம் சாவு நடக்குது, இவங்க வீட்டில் இல்லை. சங்காரத்தூதன் வந்து அங்கே அழிவு நடக்கிறது, இவங்க வீடு பாதுகாக்கப்படுகிறது. வெளியே வர்றாங்க. வெளியே வந்த பிறகு எவனும் இவங்க மேலே கை வைக்க முடியல. ஏன்னா ரத்தம் அந்த வீட்டோட போயிடல, இவங்களை சுற்றி அந்த ரத்த கோட்டை இருந்து கொண்டே இருக்கிறது. ஒரு ஆபத்து வரும்போது, ஏதாவது பிரச்சனைகள் வரும்போது, உங்களுக்கு பயமுறுத்துகிற சூழ்நிலைகள் வரும்போது கொஞ்சம் உட்கார்ந்து யோசிங்க. இதை இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட்டவன் நான், இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கேன். அவருடைய ரத்தம் எனக்காக சிந்தப்பட்டது. அந்த ரத்தம் மாசற்ற ரத்தம், என்ன பாவங்களார கழுவி இருக்கிறது. என்ன தேவன் நேசிக்கிறார், தம்முடைய கடைசி சொட்டு ரத்தத்தையும் எனக்காக சிந்தி எனக்கு மீட்பை உண்டு பண்ணி இருக்கிறார். அந்த தேவன் என்ன கைவிடுவாரா? என்ன மறந்துடுவாரா? என்னை விட்டு விலகி போயிடுவாரா? என்னை அவர் காப்பாற்றுவார். எந்த தீங்கு அணுக முடியாது, பொல்லாப்பு நேரிட முடியாது. ரத்த கோட்டைக்குள்ள நான் இருக்கிறேன். இயேசுவின் ரத்தம் ஜெயம். பாருங்க.